நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ராஜகோபுரம் 9 படிநிலைகளை கொண்டது, 9 குடங்கள் உடையது. இந்த 9 குடங்களும் செப்பு குடங்களாக இருந்தது. தற்காலத்தில் இந்த குடமுழுக்கிற்காக பொன் முலாம் பூசப்பட்டிருக்கின்றன. இந்த ராஜகோபுரம் என்பது ஒரு வரலாற்று சிறப்பு உடையது. ஆலயத்தோடு தொடர்பு உடைய நிலையில் ஆலயத்திற்கு மேலே எழுப்பப்படுவது. ஆனால் இந்த ராஜகோபுரம் ஆலயத்திலிருந்து சற்று விலகி மேற்கு நோக்கி அமைந்திருக்கக்கூடிய இந்த ராஜகோபுரம் வேறு எங்குமில்லாத சிறப்பு. பொதுவாக மூலவருடைய பார்க்கின்ற பூர்வ திசையிலே இருக்கக்கூடிய கோபுரம் கடல் இருப்பதினாலே இங்கே மேற்கு புறத்திலே இந்த ராஜகோபுரத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த மேற்கு ராஜகோபுரம் மேல கோபுரம் என்று கூட சொல்வார்கள். காரணம், கிழக்கு பகுதியிலே ஒரு சிறிய கோபுரம் இருக்குது. அது 5 படிநிலைகளை கொண்டது, 5 குடங்கள் இருக்கின்றன. இந்த ராஜகோபுரம் ஒரு பழமையான சிறப்புடையது. எப்படி என்றால், பொதுவாக இந்த ஆலயம் என்பது தொடக்கத்திலே சங்க காலத்திலே 2000 வருடத்திற்கு முன்பு இருந்ததாக கருதப்படுகிறது. திருமுருகாற்றுப்படை, தொல்காப்பியம் உட்பட பல்வேறு இலக்கியங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிலப்பதிகாரத்தில் இதை பற்றிய சிறப்புகள் நிறைய இருக்கின்றன. சீவக சிந்தாமணியிலே பதுமையார் இளம்பகம், இளம்பகையார் இளம்பகம் போன்ற பகுதிகளிலே அது பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது பழமையான இந்த கடற்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்தன மலை, அந்த மலையிலே இருக்கக்கூடிய அந்த குகை, அந்த குகைக்குள்ளே இந்த ஆலயம் இருக்கிறது. அதுதான் சிறப்பு. எனவே இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் குகன் என்று அழைக்கப்படுகிறார். குகைக்குள்ளே இருப்பதினாலே அவனுக்கு பெயர் குகன். இது கடலும் மலையும் சார்ந்த ஒரு அற்புதமான இடம். இந்த இடத்தில் இந்த ஆலயம் அமைந்திருப்பது பழமை. ஆனாலும் கூட மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்து கடந்து சித்தர்கள் திருப்பணி செய்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பெற்றிருக்கிறோம். பாண்டிய மன்னர்கள் இந்த ஆலயத்திற்கு அவர்கள் திருப்பணி செய்திருக்கிறார்கள். பாண்டிய மன்னர்களிலே குறிப்பாக உக்ரபாண்டியன் அவனுடைய மகளுடைய குதிரை முகத்தை மாற்றி அழகான முகம் ஏற்பட்டதினால் இந்த தீர்த்தத்தில் நீராடி, இந்த கடல் தீர்த்தம் வதனாரம்பம் என்று சொல்லப்படுகிற இந்த கடல் தீர்த்தத்திலே நீராடி அவளுக்கு அழகான முகம் கிடைத்தது. அதனாலே வதனாரம்ப தீர்த்தம் என்று பெயர். இந்த தீர்த்தத்திலே நீராடி அவள் அழகான முகம் பெற்றமையால் அந்த பாண்டிய மன்னன் இந்த கோயிலுக்கு திருப்பணி செய்தான். அவன் திருவிழா எடுக்க வேண்டும் என்று நினைத்தான். அவனுடைய பெயர் உக்கிரபாண்டியன். அவன் திருவிழா எடுக்க வேண்டும் என்று நினைத்த போது கோபுரம் வேண்டும், அதற்கு கொடிமரம் வேண்டும். அதற்கு கொடிமரம் ஏற்படுத்துவதற்காக இலங்கையில் இருந்து கண்டி மன்னன் அங்குள்ள ஒரு சந்தன மரத்தை வெட்டி கடலிலே இட்டான் என்பார்கள். அந்த கடலில் அடித்து வந்து இங்கே கொண்டு சேர்த்தது. இந்த கடலில் அடித்து வரப்பட்ட இந்த கொடிமரத்தை இங்கு ஒரு எருமை கடா கடலுக்குள்ளே பாய்ந்து அதை நகர்த்தி கொண்டு வந்ததாக குறிப்பிடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கொடிமரம் இங்கே உண்டு. இன்னும் ஒரு கொடிமரம் உண்டு, 2 கொடிமரம் உடையது. ஒன்று செப்பு கொடிமரம், இன்னொன்று பொற்கொடிமரம். அந்த பொன் செய்யப்பட்ட அந்த கொடிமரம் என்பது பாபநாசம் பொதிகை மலையிலே இருந்து கொண்டு வரப்பட்டது. அந்த பொதிகை மலையிலே கொண்டு வரப்பட்ட அந்த கொடிமரத்தோடு பல்வேறு காவல் தெய்வங்கள் வந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த காவல் தெய்வங்கள் எல்லாம் திருச்செந்தூரை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய இடங்களிலே அமைந்திருக்கின்றன. இந்த கோபுரத்துக்கு அருகிலே கூட ஒரு சங்கிலி மாடன் அமைந்திருக்கின்றான். தேரடியிலே ஒரு தேரடி மாடன் அமைந்திருக்கின்றான். இங்குள்ள பழமையான சிவன் கோயில் பழையர் கோயிலே கருப்பசாமி அமைந்திருக்கின்றார். அங்கு வந்து இன்னும் ஒரு சில இடங்களிலே அந்த மாடன் தெய்வம் என்பது இங்கே அமைந்திருக்கிறது. இந்த தெய்வங்களெல்லாம் தனக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும், இன்றைக்கும் கொடிமர பூஜை என்று ஒன்று நடைபெறும். தினமும் காலையிலே அந்த கொடிமர பூஜை அவர்களுக்காகவே நடத்தப்படுகிறது. கொடிமர பூஜையிலே அந்த மாடன் தெய்வங்களை எல்லாம் வைத்து வணங்கி அதற்கு பின்பு முருகப்பெருமானுக்கு பூஜை செய்கிற அந்த நிகழ்வு நடைபெறும். கொடிமர பூஜை என்பது கொடிமர காப்பியம் என்றே ஒன்று இருக்கிறது. அந்த கொடிமர காப்பியம் அற்புதமான வில்லுப்பாட்டாக பாடப்பட்டு வருகிறக்கூடிய சூழ்நிலையை பார்க்கின்றோம். இப்படி 2 கொடிமரங்களும் 2 கோபுரங்களும் கொண்ட ஒரு அழகான கோயில் இந்த கோயில். அதுபோல இங்கே மூலவருக்கு ஒரு உற்சவர், இந்த உற்சவ மூர்த்தி கூட மூலவராகவே கருதப்படுகிறார். எனவேதான் பாலசுப்பிரமணியன் ஒரு மூலவர், அதுபோல சண்முக பெருமானும் ஒரு மூலவராக சித்தரிக்கப்படுகிறார் என்று பார்க்கின்றோம். 4 உற்சவ மூர்த்திகள் இங்கே உண்டு. வேறு எங்குமில்லாத சிறப்பு இந்த ஆலயத்தில் 4 உற்சவ மூர்த்திகள். பொதுவாக ஒரு மூலவருக்கு ஒரு உற்சவ மூர்த்தி இருப்பார்.
ஆனால் இங்கே 4 உற்சவமூர்த்தி. அது என்ன என்று பார்த்தால், ஒன்று சண்முக பெருமான் கடலில் கொண்டு சென்று போன போது அவர் கடலில் விழுந்து அதிலிருந்து அவர்கள் எடுத்து கொண்டு வந்து சண்முக பெருமானை வைத்தார்கள். அதற்கு பின்பு ஒரு உற்சவமூர்த்தியை கொண்டு வந்தார்கள். அது ஜெயந்திநாதர் பெருமான். ஜெயந்திநாதர் பெருமான் 2வது உற்சவமூர்த்தி. அதற்கு பின்பு மண்டபப்படிகளை எல்லாம் அலங்கரிப்பதற்காக ஒரு உற்சவமூர்த்தியை கொண்டு வந்தார்கள். அது குமரவிடங்க பெருமான். குமரவிடங்க பெருமானுக்கு அடுத்ததாக 4வதாக அலைவாய் உகந்த பெருமான் என்று 4 உற்சவமூர்த்திகள் உண்டு. இந்த ஆலயத்திலே 2 கொடிமரங்கள், 2 ராஜகோபுரங்கள், 4 உற்சவமூர்த்திகள், 2 மூலஸ்தானம் என்று சொல்லப்படுகிற வகையிலே பாலசுப்பிரமணிய பெருமான், சண்முக பெருமான், அதாவது ஆறுமுக பெருமான் என்று சிறப்பு மிக்க வேறு எங்குமில்லாத பழமையான கோயில். ஒன்றே ஒன்று மிக சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இங்கே வேள்விச்சாலை கூட 2 விதமாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று, மூலவருக்கு கொடுக்கப்படுகிற வேள்விச்சாலை ஆலயத்திற்குள்ளேயே அமைக்கப்பட்டிருக்கிறது. உற்சவமூர்த்திகளுக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் அமைக்கப்படுகிற வேள்விச்சாலை வெளியே அமைக்கப்பட்டது. இந்த 2 வேள்விச்சாலைகளுக்கும் தனித்தனியாக வேள்விகள் செய்யப்பட்டு இங்கே அந்த குடமுழுக்கு நடைபெற்ற அந்த காட்சியினை பார்த்தோம். இது ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி. காரணம், எல்லா ஆலயங்களிலும் இல்லாத போல பல்வேறு வகையான புதிய சம்பிரதாயங்கள் இந்த ஆலயத்தில் உண்டு. அப்படிப்பட்ட சம்பிரதாயங்களோடு கூடிய இந்த ஆலயத்தில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது குடமுழுக்கு நடைபெற்றிருக்கிறது. இந்த குடமுழுக்கு நடைபெறுவதற்கு காரணம், திருப்பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றன. 300 கோடி ரூபாய் செலவு செய்து இந்த அற்புதமான இந்த வளாகத்தை இன்றைக்கு பக்தர்கள் பார்ப்பதற்கு மிக அழகாக நேர்த்தியாக வடிவமைத்து தந்திருக்கின்றார்கள். இந்த கோடிப்பணம் செலவு செய்திருக்கக்கூடிய திருப்பணியாளர்கள், நன்கொடையாளர்கள், அரசாங்கம் அனைவரையும் பக்தர்கள் அனைவரை பாராட்ட வேண்டிய கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த செந்திலாண்டவனுடைய சன்னிதானம் மிக சிறப்பாக அருள் பொங்குகிற ஆலயமாக இருக்கிறது. இங்கே வர முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் கூட மனதால் நினைத்தாலே போதும் முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை இந்த நேரத்திலே இந்த ஊடகம் வாயிலாக சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.